வணக்கம். இன்றைக்கி நம்ம லலிதா கிச்சன் சேனலில் நம்ம முடியை நல்லா பராமரிக்கிறதுக்கு சீயக்காய் தூள் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சீயக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த அளவுகளெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். வெந்தயம் ஒரு 200 கிராம், பச்சரிசி ஒரு 150 கிராம், பாசிப்பருப்பு ஒரு 150 கிராம், நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய் ஒரு 10, பூந்திக்காய் ஒரு 10, வேப்பிலை ஒரு கைப்பிடி, செம்பருத்திப்பூ ஒரு 10. இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பூந்தி கொட்டையில் உள்ள ரொம்ப கடினமான கொட்டை இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா காயிலையும் இருக்கிற கொட்டையை இந்த மாதிரி எல்லாத்தையும் உடைச்சி எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த சீயக்காயையும் வெந்தயம், பாசிப்பருப்பு, பச்சரிசி இந்த மூணையும் நல்ல வெயிலில் நல்லா காய வச்சுக்கிடுவோம். இப்போ நான் எல்லா கொட்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன். கொட்டை இல்லாத இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெயிலில் இது நல்லா காயட்டும். ஒரு நாள் நல்லா காஞ்ச பிறகு இதை நான் ஒரு மிஷினில் அரைக்கிறதுக்கு ஒரு வாளியில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒன்றொன்னா எல்லா பொருள்களையும் நம்ம ஒன்றொன்னா சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போவே பாருங்கள், இந்த வாளி நிறைய இருக்கும். ஆனால் நம்ம மிஷினில் அரைச்சி வந்த பிறகு பார்த்தா மாவு ரொம்ப கம்மியாக போயிடும். ஒரு 1/4 வாளி அளவு தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். எல்லா பொருள்களையும் சேர்த்துட்டு நம்ம இதை மிஷினில் அரைக்க கொண்டு போயிடலாம். இந்த பொடி அரைச்சி வந்த பிறகு அவ்வளோ ஒரு நல்ல வாசனையோடு அருமையான இதுவாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இப்போது 1/4 அளவு வாளியில் தான் பொடி வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் பொடி வரும். இப்போ இது என்ன வச்சு நம்ம எப்படி தலை குளிக்கிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிண்ணத்தில் நான் 2 ஸ்பூன் சீயக்காய் பொடி எடுத்திருக்கேன். முடி ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் கொதிக்கிற தண்ணியை இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதை நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நமக்கு சரியான பதம் வர அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்நியவும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி இதை நம்ம தலையில் போட்டு நல்லா இதை குளிக்கும்போது தலையும் நல்ல இந்த முடியெல்லாம் நல்லா சுத்தமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட லலிதா கிச்சனில் மறுபடியும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.